ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஆண்டவரின் விண்ணேற்ற பெருவிழா. அன்புக்குரியவர்களே, இயேசுவின் விண்ணேற்ற விழாவை கொண்டாடும் இந்நாளில் அவரது விண்ணேற்றம் ஒரு முரணை சுட்டிக்காட்டுகிறது. அதாவது, வெளிப்படையாக பார்க்கின்ற பொழுது விண்ணேற்றத்தின் வழியாக இயேசு பூமியிலிருந்து வெளியேறி எங்கோ இருக்கின்ற விண்ணகத்தில் குடியேறிவிட்டார் என்பது போல தெரிகின்றது. திருத்தூதர்களின் கண்கள் முன்பாக இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டு மேகங்களுக்கு நடுவில் பயணித்து அவர்களுடைய பார்வையிலிருந்து மறைந்து சென்றதாக லூக்கா குறிப்பிடுகின்றார். திருத்தூதர் பணி 1 பிரிவு 9 மற்றும் 10 வசனங்கள். எனினும் இன்னொரு புறம் பார்க்கின்ற பொழுது விண்ணேற்றம் அடைந்த இயேசு நம்மோடு இருக்கின்றார் என்கிற செய்தியும் விவிலியத்தில் காண கிடைக்கிறது. இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்கின்றார் இயேசு. மத்தேயு 28:20. ஒரு பக்கம் இயேசு நம்மை விட்டு விலகிச் சென்று விட்டார் என்று பார்க்கின்றோம், இன்னொரு புறமோ நமக்கு நெருக்கமானவராக மாறிவிட்டார் என்பதையும் பார்க்கிறோம். இந்த முரணை எவ்வாறு புரிந்து கொள்வது? வாசகங்களுக்கு பிறகு வருகிற சிந்தனையில் இது குறித்து நாம் தொடர்ந்து சிந்திப்போம். முதல் வாசகம், திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 1, இறைவசனங்கள் 1 முதல் 11 முடிய. தெயோபில் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றம் அடைந்தார். விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது 1ஆம் நூலில் நான் எழுதினேன். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாட்களாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாட்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ரேலுக்கு ஆட்சியுரிமையை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவற்றைச் சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்துச் சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்துவிட்டது. அவர் செல்லும்போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றான் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றான் ஆண்டவர். உயரே ஏறுகின்றான் ஆண்டவர். மக்களினங்களே, களிப்புடன் கை கொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர். உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றான் ஆண்டவர். எக்காலம்
அவனி செல்கிறார் கடவுள். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். பாடுங்கள் கடவுளுக்கு புகழ் பாடுங்கள். பாடுங்கள் நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். ஏனெனில் கடவுள் அனைத்து உலகின் வேந்தர். அருட்பா தொடுத்து புகழ் பாடுங்கள். கடவுள் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கின்றார். அவர் தம் திரு அரியணையில் வீற்றிருக்கின்றார். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். இரண்டாம் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 24 28, அதிகாரம் 10 19 23 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்து மனிதரின் கையால் அமைக்கப்பட்டதும் உண்மையான தூயகத்திற்கு முன் அடையாளமாயிருப்பதுமான இவ்வுலக தூயகத்திற்குள் நுழையாமல் விண்ணுலகிற்குள்ளேயே நுழைந்திருக்கிறார். அங்கே இப்போது நம் சார்பாக கடவுளின் திருமுன் நிற்கிறார். தலைமை குரு விலங்குகளின் இரத்தத்துடன் ஆண்டுதோறும் தூயகத்திற்குள் செல்வார். அதற்கு மாறாக கிறிஸ்து தம்மையே ஒரே முறை பலியாக கொடுத்தார். அதை மீண்டும் மீண்டும் செய்யவில்லை. அவ்வாறு செய்திருப்பார் என்றால் உலகம் தோன்றிய காலந்தொட்டே அவர் மீண்டும் மீண்டும் துன்புற்றிருக்க வேண்டும். அதற்கு மாறாக உலகம் முடியும் காலமான இப்போது தம்மையே பலியாக கொடுத்து பாவங்களை போக்குவதற்காக ஒரே முறை உலகில் வெளிப்படுத்தப்பட்டார். மனிதர் ஒரே முறை சாவுக்கு உட்படுகின்றனர். பின்னர் இறுதி தீர்ப்பு வருகிறது. இதுவே அவர்களுக்கென உள்ள நியதி. அவ்வாறே கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மை தாமே பலியாக கொடுத்தார். அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார். ஆனால் பாவத்தின் பொருட்டு அல்ல, தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார். சகோதரர் சகோதரிகளே, இயேசுவின் உடலை கோவிலின் திரைச்சீலைக்கு ஒப்பிடலாம். இத்திரைச்சீலை வழியாக திருத்தூயகத்திற்குள் நுழைய நமக்கு துணிவு உண்டு. ஏனெனில் அவர் இரத்தம் சிந்தி நமக்கென புதியதொரு வழியை திறந்து வைத்துள்ளார். இதுவே வாழ்வுக்கு அழைத்துச் செல்லும் வழி. மேலும் கடவுளுடைய இல்லத்தின் மீது அதிகாரம் பெற்ற பெரிய குரு ஒருவர் நமக்கு உண்டு. ஆதலால் தீய மனச்சான்றிலிருந்து விடுவிக்கப்பட்ட உள்ளமும் தூய நீரில் கழுவப்பட்ட உடலும் உடையவர்களாய் நேரிய உள்ளத்தோடும் மிகு உறுதியான நம்பிக்கையோடும் அவரை அணுகிச் செல்வோமாக. நமக்கு வாக்களித்தவர் நம்பிக்கைக்கு உரியவர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். இயேசு சீடர்களுக்கு ஆசி வழங்கிக் கொண்டிருந்த போதே அவர்களிடமிருந்து பிரிந்து விண்ணேற்றம் அடைந்தார். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 24 வசனங்கள் 46 53 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களிடம், மெசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டுமென்றும் பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள். இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உன்னதத்தில் இருந்து வரும் அவ்வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்நகரத்திலேயே இருங்கள் என்றார். பின்பு இயேசு பெத்தானியா வரை அவர்களை அழைத்துச் சென்று தம் கைகளை உயர்த்தி அவர்களுக்கு ஆசி வழங்கினார். அவர்களுக்கு ஆசி வழங்கிக் கொண்டிருந்த போதே அவர் அவர்களிடமிருந்து பிரிந்து விண்ணேற்றம் அடைந்தார். அவர்கள் அவரை வணங்கிவிட்டு பெருமகிழ்ச்சியோடு எருசலேம் திரும்பிச் சென்றார்கள். அவர்கள் கோவிலில் எப்போதும் கடவுளை போற்றியவாறு இருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, விண்ணேற்றத்தின் வழியாக ஒரு பக்கம் இயேசு நம்மை விட்டு பிரிந்து செல்வது போலவும் இன்னொரு பக்கம் நமக்கு நெருங்கி வருவது போலவும் இருப்பதை நாம் முன்னுரையிலேயே கவனித்தோம். கார்ல் ரானர் என்ற புகழ்பெற்ற இறையியல் வல்லுனர் விண்ணேற்றத்தில் இயேசு நம்மிடமிருந்து விலகிச் சென்றதை அல்ல, மாறாக நம்மிடம் இன்னும் நெருக்கமாக மாறியதையே நாம் கொண்டாடுகிறோம் என்று சொல்லுகின்றார். இருந்தாலும் இந்த முரணை எவ்வாறு புரிந்து கொள்வது? இந்த முரணுக்கான முக்கியமான காரணம் பிரபஞ்சத்தை பற்றிய யூதர்களின் பார்வையே. பிரபஞ்சத்தை பற்றிய யூதர்களின் பார்வையானது 3 அடுக்கு பார்வை என்று சொல்லப்படுகின்றது. 3 tier காஸ்மாலஜி. நடுவில் பூமி இருப்பதாகவும், மேல் நோக்கி சென்றால் விண்ணகம் அல்லது மோட்சம் இருப்பதாகவும், கீழ் நோக்கி சென்றால் நரகம் இருப்பதாகவும் அவர்கள் எண்ணினார்கள். இன்றைய அறிவியல் இத்தகைய 3 அடுக்கு பார்வையை கேள்விக்கு உட்படுத்துகின்றது. ஒட்டுமொத்த பிரபஞ்சமே விரிந்து கொண்டிருக்கிறது என்ற அறிவியல் பார்வையில் இந்த பூமியிலிருந்து அந்நியப்பட்ட விண்ணகம் என்ற ஒன்று இருக்கிறதா என்பது கேள்விக்குறியே. அதேபோல தமிழர்களாகிய நாம் நமக்கு கீழே தோண்டி கொண்டு சென்றோம் என்றால் வருவது நரகமாக இருக்க முடியாது. மாறாக பூமியினுடைய அடுத்த பகுதியில் இருக்கின்ற அமெரிக்கா தான் வரும். எனவே இந்த 3 அடுக்கு பார்வையை தூக்கி எறிந்துவிட்டு பிரபஞ்சத்தை பற்றிய தற்போதைய அறிவியலின் பரிமாண பார்வையை நமதாக்குவது அவசியம். த டைமென்ஷனல் வியூ ஆஃப் த வேர்ல்ட். அண்மை காலம் வரை அறிவியலானது பிரபஞ்சத்தில் 3 பரிமாணங்கள் மட்டுமே உண்டு என்று சொல்லி வந்தது. நீளம், அகலம், உயரம் ஆகியவற்றை உள்ளடக்கிய முப்பரிமாணத்தில் தான் நமது அனைத்து வாழ்வு நிகழ்வுகளும் அரங்கேறுகின்றன. இன்றைய அறிவியலோ ஏறத்தாழ 10 பரிமாணங்கள் நாம் வாழக்கூடிய பூமியில் இருக்கின்றன என்று சொல்கிறது. புத்த மதத்தினர் இன்னும் ஒருபடி மேலே போய் மொத்தம் 37 பரிமாணங்கள் இந்த பூமியில் உள்ளன என்று சொல்லுகின்றார்கள். மேற்சொல்லப்பட்ட முப்பரிமாணங்கள் தவிர, அதாவது நீளம், அகலம், உயரம் இவற்றை தவிர ஏனைய பரிமாணங்கள் நமது உடல் சார்ந்த நேரடி அனுபவத்திற்கு அப்பாற்பட்டவை. இப்பரிமாணங்கள் காணப்பட முடியாதவை, தொடப்பட முடியாதவை. இப்பரிமாணங்களில் எவ்வளவோ நிகழ்வுகள் நடந்தாலும் அவற்றை நம்மால் பார்க்க முடிவதில்லை, தொட்டு உணர முடிவதில்லை. உதாரணமாக வானொலி அலைகள், அலைபேசி அலைகள், தொலைக்காட்சி அலைகள் என்று நம்மை சுற்றி நாம் இருக்கின்ற இடத்திலேயே ஏராளமான அலைகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் நம்மால் அவற்றை உணர முடிவதில்லை. காரணம், அவை வேறொரு பரிமாணத்தில் செயல்படுகின்றன. இயேசு விண்ணேற்றம் அடைந்தார் என்று சொல்லுகின்ற பொழுது காணப்படக்கூடிய முப்பரிமாண உலகில் இருந்து வெளியேறி காண இயலாத ஏனைய மேலான பரிமாணங்களுக்குள் நுழைந்து விட்டார் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே நாம் இருக்கின்ற இடத்திலேயே இயேசுவும் இருந்தாலும் நாம் முப்பரிமாணத்திற்கு உட்பட்ட மனிதர்களாக இருப்பதன் காரணமாக அவரை நம்மால் பார்க்க முடிவதில்லை, எளிதில் உணர முடிவதில்லை.
மேலும் முப்பரிமாணத்திற்கும் அதற்கு உட்பட்ட உடலுக்கும் எல்லைகள் உண்டு. ஆனால் அதை தாண்டிய உயர்வான பரிமாணங்களுக்கு எல்லைகள் கிடையாது. எனவே இயேசு எல்லையற்றவராக எல்லா இடத்தையும் நிரப்பக்கூடியவராக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி இதுதான். முப்பரிமாணத்தை தாண்டிய உலகிற்குள் நுழைந்த இயேசுவை நாம் நம் புலன்களால் அணுக முடியாது. அதாவது தொடவோ பார்க்கவோ கேட்கவோ முடியாது. காரணம், புலன்கள் என்பவையே முப்பரிமாண உலகிற்குள் தான் செயல்படுகின்றன. ஆனால் நிச்சயமாக அவரை நம் உள்ளத்தால் உணர முடியும். காரணம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த உள்ளமானது முப்பரிமாணத்தையும் தாண்டி செல்லக்கூடிய ஆற்றலை பெற்றது. புலன்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கும் இயேசுவை நமக்குள்ளே இருக்கின்ற புலன்களுக்கு அப்பாற்பட்ட பரிமாணத்தால் மட்டுமே உணர முடியும். எனவே புலன்கள் என்ற பொறியில் சிக்கிக்கொள்ளாமல் அவற்றை தாண்டி செல்ல, புலன்களையும் தாண்டி செயல்பட நாம் அழைக்கப்படுகின்றோம். இதுவே விண்ணேற்ற விழா நமக்கு கொடுக்கின்ற செய்தியும் சவாலும் கூட. மன்றாடுவோமாக. இயேசுவே, விண்ணேற்றத்தின் மூலம் உம்மை நீர் இன்னும் நெருக்கமாக எமக்கு பிரசன்னப்படுத்துகிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வரம் தாரும். ஆமேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன் என்றவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன் என்றவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. பால் கொடுக்கும் தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நீரென்றும் எப்பொழுதும் மறப்பதே இல்லை. பால் கொடுக்கும் தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நீரென்றும் எப்பொழுதும் மறப்பதே இல்லை. நீரென்றும் என்னோடு இருப்பதனால், நீரென்றும் என்னோடு இருப்பதனால், உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன் என்றவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை.
நிலையான உறவாய் நீ என்னோடு இணைந்திருக்க நிலையில்லா உலகிலே உனை நான் மறந்தேன். நிலையான உறவாய் நீ என்னோடு இணைந்திருக்க நிலையில்லா உலகிலே உனை நான் மறந்தேன். மன்னித்து பாசத்தை பொழிவதனால் மன்னித்து பாசத்தை பொழி